வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி நெய் மைசூர்பாக் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். அது வாயில் வச்சோன்னு சூப்பராக கரையும். இது குழந்தைங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். மைசூர்பாக்கே சாப்பிடாதவங்க கூட இந்த நெய் மைசூர்பாக்கை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு மைசூர்பாக்கு தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய ஸ்வீட் ஐட்டம், முறுக்கு ஐட்டம், தட்டை ஐட்டம் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி போய் பாருங்கள். உங்களுக்கு ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, முறுக்கு பண்ணுறதா இருந்தாலும், தட்டை பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம நெய் மைசூர்பாக் பண்ணுவோம். தீபாவளியை சூப்பராக கொண்டாடுவோம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரை கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை கொஞ்சமாக பாகு காய்ச்சி எடுக்கிறதுக்கு. இந்த கப்பில் 1.25 அளவு சர்க்கரை வச்சுருக்கேன். சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். நான் 350 கிராம் மாவு வச்சுருக்கேன், கடலை மாவு. அப்போ 350 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நல்லா சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதிக்கட்டும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை இறக்கி நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு நம்ம 1.25 நெய் வச்சுருக்கோம். 1.25 சர்க்கரை போட்டோம் இல்லைங்களா, 1.25 நெய் வச்சுருக்கோம். பவுலில் பார்த்திங்கன்னா நான் 1.25 வச்சுருக்கேன். நெய் 400 கிராம் நெய். நெய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். இந்த மாதிரி நெய் சூடாக ஆனதுக்கப்புறம் ஒரு 3 கரண்டி அளவுக்கு நெய் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம கம்மியான தீ வச்சுட்டு 2 கப் அளவு கடலை மாவு அப்படியே இதுலேயே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஜலிச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம ஜலிக்கிறோம். இப்போ நம்ம தீயை ஏற்றிட்டு இந்த நெய்யிலேயே இந்த கடலை மாவை பச்சை வடை போகிற வரைக்கும் இந்த கடலை மாவை வறுத்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு வேண்டி ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும் போது நல்லா கம்மியான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ சர்க்கரை கரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படியே கிண்டுவோம். நல்லா நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் கொஞ்சம் நெய் தடவி வச்சிடலாம். ஏன்னா மைசூர்பாக் ரெடி ஆனோடனே எடுத்து ஊற்றுறதுக்கு. பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பலகாரம்னு பார்த்திங்கன்னா நமக்கு மைசூர்பாக்கு தான். பக்குவம் மட்டும் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிட்டா போதும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நெய் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டி விடணும். தீயை நல்லா குறைச்சிக்கோங்க. நம்ம ஊற்றின நெய் நல்லா கொஞ்சம் தெளிஞ்சு வரும். நமக்கு ரெடி ஆகும் போது அந்த மாதிரி தெளிஞ்சு வரும். மைசூர்பாக் மட்டும் கொஞ்சம் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கை விட்டுட்டோம் அப்படின்னா அது அடி பிடிச்சிரும் டக்குன்னு. ஏன்னா கடலை மாவு அப்படின்றதுனால டக்குன்னு அடி பிடிச்சிரும். கொஞ்சம் கம்மியான தீயிலையே வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. எப்போவுமே மைசூர்பாக் பண்ணும்போது கொஞ்சம் திக்கான பாத்திரத்தில் பண்ணுங்கள். நம்ம இப்போ இருக்கிற நெய்யும் நம்ம லாஸ்ட்டில் ஊற்றிடலாம். பாருங்கள், இப்படி விட்டால் நல்லா இப்படி பொங்குற ஸ்டேஜில் நம்ம எடுத்து பாத்திரத்தில் கொட்டிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். பாருங்கள், இந்த கரண்டியில் நெய் தடவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். ஆனவுடனே மேலே நல்லா தடவி விட்டுறணும். நெய் மைசூர்பாக்குக்கு மட்டும்தான் நல்லா மேலே தடவணும். நார்மல் மைசூர்பாக் பண்ணிங்கன்னா தடவக்கூடாது. ஊற்றினதோடு அப்படியே விட்டுறணும். நல்லா ஆறிடுச்சு. நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணும் போதே நல்லா சாஃப்டாக வருது. ரொம்ப சுவையான ஒரு நெய் மைசூர்பாக்கு ரெடி ஆயிடுச்சு. செம்ம சாஃப்டாக இருக்குது. இது நான் பொறுமையாக தான் எடுத்து அடுக்கிறேன். ஏன்னா டக்குன்னு உடஞ்சிருமோ என்னவோ அப்படின்றதுனால.
அருமையான ஒரு சாஃப்டான மைசூர்பாக் நெய் மைசூர்பாக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டும் கூட. நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க, இல்லை டைமே இல்லாதவங்க கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி செஞ்சிங்கன்னா எல்லாருக்கும் நம்ம ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.